வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். எஸ்எஸ்சியில் ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 12 மற்றும் 18 நாட்களில் செய்து முடிப்பார். முதலில் ஏ வேலையை தொடங்கினார் மற்றும் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாளொன்றுக்கு ஒருவர் என வேலை செய்தனர் எனில் முழு வேலையும் எத்தனை நாட்களில் முடியும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஏ மற்றும் பி முறையே 12 மற்றும் 18 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. அதாவது ஏ ஒரு வேலையை 12 நாட்கள்லையும் பி அதே வேலையை 18 நாட்கள்லையும் முடிக்கிறாங்க. இதுக்கான எல்சிஎம் என்ன? 36 அப்படிங்கிறது எல்சிஎம். அதாவது 36 அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க 36 பேனாக்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் பொருள். இந்த 36 பேனாவை ஏ 12 நாள்லையும் பி 18 நாட்கள்லையும் முடிக்கிறார். அதாவது 36 அப்படிங்கிறது மொத்த வேலையினுடைய அளவு. இப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பார் அப்படின்னா 36 பேனாவை 12 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாரு. அப்ப 12 பேனாவை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாரு? 36/12. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 36. அப்ப ஒரு நாளைக்கு 3 பேனா செய்யறாரு. அப்படி ஒரு நாளைக்கு 3 பேனா செஞ்சாரு அப்படின்னா 36 பேனாவை எத்தனை நாள் செய்வாரு? 3 மணி நேரம் 36. ஓகேங்களா? அடுத்து பி எத்தனை நாள் செய்வாரு? 36/18 2. அப்ப ஏ ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு 3 பங்கு, பி ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு 2. இதைத்தான் நம்ம ரேசியோவும் எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு மொத்தம் 36 பங்கு வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட் ஏ வேலையை தொடங்குறாரு. அப்ப ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலையை முடிப்பாரு? 2 பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை பார்க்கறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான் வேலை பார்க்கணும். ஓகேங்களா? ஏ ஃபர்ஸ்ட் நாள் வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. ஏ ஃபர்ஸ்ட் நாள் வேலை பார்க்கறாரு. பி ரெண்டாவது நாள் வேலை பார்ப்பாரு. அடுத்து மறுபடியும் ஏ ஒரு நாள் வேலை பார்ப்பாரு. அடுத்து மறுபடியும் பி ஒரு நாள் வேலை பார்ப்பாரு. அப்ப இது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா 5 பங்கு. அதாவது ஏ முதல் நாள் 3 பங்கு முடிச்சிருப்பாரு, பி ரெண்டாவது நாள் 2 பங்கு முடிச்சிருப்பாரு. அப்ப மொத்தமா 2 நாளைக்கு 5 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. 2 நாளைக்கு 5 பங்கு வேலையை முடிப்பாங்க. அப்ப 2 நாளைக்கு 5 பங்கு வேலையை முடிப்பாங்க. 4 நாளைக்கு 10 பங்கு. அடுத்து 6 நாளைக்கு 15, 8 நாளைக்கு 20, 10 நாளைக்கு 25, 12 நாளைக்கு 30, 14 நாளைக்கு 35 பங்கு வேலையை முடிச்சுவாங்க. ஓகேங்களா? 14 நாளைக்கு 35/36 35 பங்கு வேலையை முடிச்சுவாங்க. அதாவது 36 பேனாக்கள்ல 35 பேனாக்களை அவங்க 14 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஏ ஃபர்ஸ்ட் நாள், பி ரெண்டாவது நாள், மறுபடியும் மூணாவது நாள் மறுபடியும் ஏ, நாலாவது நாள் மறுபடியும் பி அப்படின்னு சொல்லி வேலை பார்த்தாங்க அப்படின்னா 14 நாள்ல 35 பேனா செஞ்சு முடிச்சுவாங்க. நமக்கு தேவை 36 பேனா. அப்ப இன்னும் நமக்கு எத்தனை பேனா தயாரிக்கணும்? 1 பேனா தயாரிக்கணும். இப்ப பியோட அந்த வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 2 நாளா நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணோம். அப்ப பியோட அந்த வேலை முடிஞ்சிருக்கும். இதை நம்ம ஒண்ணா எடுத்து போலாம். ஆனா டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் 2 அப்படியே சொல்றேன். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க எப்படி கூட போடலாம். 5 நம்ம எத்தனையா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 36க்கு 36 வருது அப்படின்ற போது 36 தாண்டி போயிடக்கூடாது. 36க்கு முன்னாடி வரைக்கும் வரணும். அப்ப 35 பேனா. அப்ப 7 அப்படிங்கிறது 2ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 14 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். அப்ப 14 நாள்ல 35 பேனா நம்ம இவங்க தயாரிக்கிறாங்க. அடுத்து 16வது நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபடியும் ஏ வருவார். ஆனா 16வது நாள் அவரு 3 பேனா தயாரிச்சிருவாரு. அப்ப முழு நாள் நமக்கு தேவை கிடையாது. அப்ப ஒரு நாளைக்கு, இது ஒரு நாள் கணக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு அவர் 3 பேனா தயாரிக்கிறாரு. அப்ப அதாவது ஒரு நாளை நம்ம 3ஆ டிவைட் பண்றோம். அதாவது 24 மணி நேரத்தை 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 8 மணி நேரத்துல 1 பேனா தயாரிக்கிறாரு. ரெண்டாவது 8 மணி நேரத்துல 2 பேனா தயாரிக்கிறாரு. மூணாவது 8 மணி நேரத்துல 3 பேனா தயாரிக்கிறாரு. சரிங்களா? நமக்கு தேவை இந்த 1 பேனா தான். அப்ப 3ல 1 பங்கு நாள்ல நமக்கு அவர் 1 பேனாவை தயாரிச்சுவாரு. அப்ப 14 3ல 1 பங்கு வேலையில நமக்கு 36 பேனா அப்படிங்கிறது தயாரிச்சு முடிச்சுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 1/3 அப்படிங்கிறதான் ஆன்சர். ஓகேங்களா? 14 1/3 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? முழு வேலையை முடிவதற்கு 14 1/3 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? நன்றி.